நீங்கள் மீண்டும் கட்டப்படுவீர்கள் என்னும் இந்த கர்த்தருடைய நிகழ்ச்சிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். அதுல மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். இதனால நான் உங்களுக்காய் ஒரு வேத வசனத்தை வாசித்து ஜெபம் செய்ய விரும்புகிறேன். நீங்களும் என்னோடு இணைந்து ஜெபித்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் உங்களை அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு யாத்ராகமம் 8வது அதிகாரம் 23ஆம் வசனம். என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறதை நாங்கள் கவனிக்கிறோம். என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் நான் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கே கர்த்தர் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டாக்க வல்லவர். நீங்கள் தேவனுடைய ஜனமாய் இருந்தால் தேவன் தன்னுடைய ஜனத்துக்கும் சாத்தானுடைய ஜனத்துக்கும் இடையில வித்தியாசம் உண்டாக்குறவராய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்றைய நாள்ல கிறிஸ்தவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கவனித்து பார்ப்பீர்களானால், கூட வேலை செய்யற இடத்துல கவனித்தால், குடும்பத்துல கவனித்தால், நண்பர்கள் மத்தியில கவனித்தால், அல்லது வேறு வழிகளில் சமுதாயத்துல கவனித்தால், தேவனுடைய பிள்ளைகள் குறைந்த நிலைகளிலேயும் மற்றவர்கள் உயர்ந்த ஸ்தானங்களில் இருப்பதும், தேவனுடைய பிள்ளைகளை மற்றவர்கள் சாத்தானுடைய பிள்ளைகள் துன்பப்படுத்துறதையும் பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, ஆவியின்படி பிறந்தவனை மாம்சத்தின்படி பிறந்தவன் துன்பப்படுத்தினான் என்று வேதத்துல வாசிக்கிறோம். ஈசாக்கு இஸ்மாயிலை குறித்து நாங்கள் அப்படி அறிகிறோம். இன்றைய நாள்ல தேவனுடைய பிள்ளைகள் எங்கு போனாலும் அவர்களை சிறுமைப்படுத்த, அவங்களை துக்கப்படுத்த, அவங்களை வேதனைப்படுத்த சாத்தானும் அவருடைய ஜனங்களும் ஏதாவது அவர்களை அளவைக்க வேண்டும், அவங்களை துக்கப்படுத்த வேண்டும், அவங்களை குற்றப்படுத்த வேண்டும் என்று ஏதாவது ஒரு காரணத்தை தேடி கொண்டிருக்கிற நாட்கள்ல தேவ ஜனம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் நடத்தப்பட்ட எல்லா வேதனையான அனுபவங்களையும் பார்த்தவர் ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கும்படி விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, அந்நாளில் எனக்கு ஊழியம் செய்தவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் ஒரு வித்தியாசத்தை காட்டுவேன், உண்டாக்குவேன் என்று சொன்ன கர்த்தர் இன்றைய நாளில் தேவனுக்காய் பாடுபடுகிற பிள்ளைகள், ஊழியம் செய்கிற பிள்ளைகள், ஊழியர்கள், ஊழியக்காரிகளுக்கும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களுக்கும் அவர்களை குற்றப்படுத்துகிறவர்களுக்கும் அவங்களோட குடும்பத்துல சமுதாயத்துல அவருடைய இவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அவர்களை பகைத்து வெறுத்து ஒதுக்கி தள்ளி புறம்பாக்குறவர்களுக்கும் நடுவுல தேவன் ஒரு வித்தியாசத்தை உண்டாக்குவேன், அது இன்றைக்கு செய்ய தேவன் வல்லவராயிருக்கிறார் உங்களோட வாழ்க்கையிலே பிரியமானவர்களே. ஆதலால் கவலைப்படாதிருங்கள். இன்றைய நாள்ல தேவன் உங்களுக்கும் வேலிடத்துல உங்களோடு பிரச்சனை பட்டவர்களுக்கு நடுவுல ஒரு வித்தியாசத்தை உண்டாக்க போகிறார். அதை நீங்க காண போறீங்க. உங்களோட குடும்பத்துல நீங்க தேவனை ஏற்றுக்கொண்டபடியினால உங்களை ஒதுக்கி வைத்து உங்களை குற்றப்படுத்தினவர்களுக்கு நடுவில் ஒரு வித்தியாசத்தை உங்களுக்கு உண்டாக்க பண்ண போகிறார் ஆண்டவர். அதே போல படிப்புல, பள்ளிக்கூடத்துல, குடும்ப வாழ்க்கையில, சமுதாயத்திலே எல்லாம் யாரெல்லாம் உங்களை ஒதுக்கி தள்ளினார்களோ அவர்கள் நடுவில் ஆண்டவர் இன்றைய நாள்ல உங்களுக்கு ஒரு வித்தியாசத்தை உண்டாக்க போகிறார். என் ஜனத்துக்கும் உன் ஜனத்துக்கும் நான் ஒரு வித்தியாசத்தை உண்டாக்குவேன் என்று கர்த்தர் மோசேயிடம் சொன்னார். நீ பார்வோனுக்கு அப்படி சொல்ல என்று. ஆம் பிரியமானவர்களே, இன்றைய நாள் இந்த வார்த்தை உங்களுக்கு வந்ததாக விசுவாசியுங்கள். எனக்கு துன்பப்படுத்துகிறவர்கள் மத்தியில கர்த்தர் எனக்கு ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கும்படி, நான் தேவனுடைய பிள்ளை என்கிற ஒரு வித்தியாசத்தை காட்டும்படி ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று நீங்கள் நாள்ல செபித்து பாருங்கள். உங்களோட வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை என் தேவன் உண்டாக்க வல்லவரா இருக்கிறார். எத்தனை நாளைக்கு நீங்கள் அழுது கொண்டிருப்பது, எத்தனை நாளைக்கு சேர்ச்சுக்கு போகிறார்கள் அவர்களுக்கு வியாதி, சேர்ச்சுக்கு போகிறார்கள் அவர்களுக்கு பண பிரச்சனை, சேர்ச்சுக்கு போகிறார்கள் அவருடைய குடும்பத்துல பிரச்சனை, சேர்ச்சுக்கு போகிறார்கள் அவருடைய பிள்ளைகள் படிப்பதில்லை, சேர்ச்சுக்கு போகிறார்கள் அவர்கள் கடன் வாங்குகிறார்கள் திரும்பி கொடுப்பதில்லை. இப்படி எல்லாம் உங்க மேல பழி சொற்கள் சுமத்தப்பட்டிருக்கலாம், குற்றப்படுத்தப்பட்டிருக்கலாம். இதுல உண்மையாகவும் இல்லாமல் அது இருக்கலாம். ஆனாலும் இந்த பழி சொற்களை நீங்க சுமந்து நிற்கலாம். இன்றைய நாள் ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய ஜனத்துக்காய் வழக்காடும்படி எழும்புகிறார். இன்று காண்கிற எகிப்தியனை இனிமேல் நீ காண மாட்டாய் என்று சொன்ன கர்த்தர் இன்றைய நாள்ல உங்களுக்கும் உங்களுக்கு எதிராக இருக்கிறவர்களுக்கு நடுவுல ஒரு வித்தியாசத்தை அவர் உண்டாக்கும்படி எழுந்தருளுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இப்பொழுது நான் உங்களுக்காய் செபிக்க விரும்புகிறேன். நீங்களும் என்னோடு இணைந்து செவியுங்கள். உங்களுக்கும்
சத்துருவின் ஜனங்களுக்கு நடுவில் ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கி உங்களுடைய தலையை உயர்த்தி கனம் பண்ணுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். நாங்கள் ஜெபிப்போமா விசுவாசத்தோட? அன்புள்ள பிதாவை, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே அநேக துன்பங்களும் வேதனைகளும் சத்துருவாலும் அவனுடைய ஜனங்களாலும் வந்து கொண்டிருக்கிறது. அதனாலும் உம்முடைய பிள்ளைகள் தலை குனிந்து வெக்கப்பட்டு போனவர்களாய் இருக்கிறார்கள். இவ்வளவு காலத்துக்கு அவர்கள் இப்படி இருப்பது தேவனே. ஆதலால் நீங்க மோசைக்கு பார்வோனுக்கு சொல்லும்படி சொன்னீங்க, என் ஜனத்துக்கும் உன் ஜனத்துக்கு நாம் வித்தியாசம் உண்டாக்குவேன் என்று சொன்னீங்க. அதே போல உம்முடைய ஜனத்துக்கும் சத்துருவின் ஜனத்துக்கு நடுவில் ஒரு வித்தியாசத்தை தேவன் உண்டாக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் ஒரு வித்தியாசம் பரத்தில் இருந்து கட்டளிடப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவின் உயிர்த்தெழுந்து ஜெபிக்கின்ற வல்லமுள்ள நாமத்தில் அந்த வித்தியாசம் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறேன். இஸ்ரவேலின் ராஜாவாகிய தேவன் அந்த வித்தியாசத்தை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வித்தியாசம் உண்டாவதாக. தேவ ஜனத்துக்கும் அந்நிய ஜனத்துக்கும் நடுவில் ஒரு பெரிய வித்தியாசத்தை கர்த்தர் உண்டாக்கி உம்முடைய பிள்ளைகளை உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறேன். வேறிடத்தில் பதவி உயர்வில்லாமல் பல வருஷங்களாய் போராடுகிற உம்முடைய பிள்ளைகள் நசுக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு வேறிடத்தில் ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கி அவருடைய தலையை நீர் உயர்த்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறதுக்காய் கோடி 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 ஸ்தோத்திரம் அப்பா. கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மால் கூடும், எல்லாம் கூடும். நீர் சொல்லாக நீர் கட்டளிட நிற்கும். அப்படியான ஒரு வித்தியாசம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உண்டாவதாக. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மீண்டும் நீர் கட்டுவீராக. நீர் அப்படி கட்டுகிறதற்காய் கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.